அம்மாவா? யாருங்க இது? யாரப்பா இது? யாரோ அனாதை போல் இருக்கு. அடையாளம் தெரியாம என்ன அப்பான்னு இருக்கு. சச்சமா என்ன தெரியலப்பா. நான் தான் லட்சுமி. டைலாகோட பார்த்தேன்னு. நீ போறியா இல்லையா? நான் போக மாட்டேன். நீதான் எங்க அப்பா. என்னங்க இது? குழந்தை பிடிவாதமா உங்களையே அப்பா அப்பான்னு சொல்லிட்டு இருக்கா? சரோஜா, நீ இதை நம்புறியா? சில ஏமாத்துக்கார பசங்க காசு சம்பாதிக்கிறதுக்காக புதுசா இப்படி ஒரு வழியை கண்டுபிடிச்சிருக்காங்க. குழந்தைய அனுப்பி அப்பான்னு சொல்றது, கலாட்டா பண்ணி காசு வாங்குறது. எனக்கு ஆதி வேண்டாம். நீதான் வேண்டாம். அம்மா இருக்கு. அனாத கழுதை. டாக்ஸி. மார்கரெட், நீ தினமும் கர்த்தர்கிட்ட குழந்தை இல்லைங்கிற உன் குறைய சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன். நீ படுற வேதனை தாங்க முடியாம தற்காலிகமா அவன் கண்ணீரை துடைக்க நான் ஒரு தெய்வத்தை கொண்டு வந்திருக்கிறேன். இதோ பாத்தியா? இந்த குழந்தை ரொம்ப அழகா இருக்கா. யாருங்க இது? பாப்பா, நீ யாருமா? என் பேரு ரஷ்மி. அம்மா பேரு கல்யாணி. உங்க அப்பா அம்மாவே தேடி வந்தேன். ஓ, என்னங்க இந்த சின்ன வயசுல இந்த குழந்தை எவ்வளவு அழகா பேசுறா. இவங்க அப்பா அம்மா ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணவங்க. அதுதான் இல்ல, பிள்ளை இல்லாத உனக்கு இருக்கிற பாசம் இத பெத்தவங்களுக்கு இருந்திருந்தா இந்த பிஞ்சு மனம் தாய் தகப்பனை தேடி இப்படி அலைஞ்சிருக்குமா? ஆண்டவனே, இந்த சின்ன குழந்தைக்கு இவ்வளவு பெரிய சோதனை வரலாமா? இவளை பெத்தவங்களை கண்டுபிடிச்சு உடனே ஒப்படைக்கும்படியா டிபார்ட்மெண்ட்ல எனக்கு உத்தரவு போட்டிருக்காங்க. அது வரைக்கும் இவளை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். ஜாக்கிரதையா பாத்துக்கோ. ஆண்டவரே, என்ன குழந்தையினுடைய தாய் தகப்பம் கிடைக்க கூடாதுன்னு கர்த்தரை வேண்டிக்கிறியா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. பாப்பா, உனக்கு என்னமா வேணும்? நீ என்ன சாப்பிடுற? என்னங்க, கடைக்கு போய் குழந்தைக்கு ஒரு ஃப்ராக் வாங்கிட்டு வந்துருங்க. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நானே போய் வாங்கிட்டு வந்துடுறேன். ஜோசப், அம்மா, சலூனுக்கு போய் கையோட ஆளை கூட்டிட்டு வந்துரு. என்ன குழந்தைக்கு கிராஃப் வெட்டணும். ஐயோ, இந்த பாரு, அவங்க அப்பா அம்மா வந்து சண்டை போட போறாங்க. ஒண்ணும் சண்டை போட மாட்டாங்க, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். அந்த குழந்தை அனாதரவா வந்த நேரத்துல அதுக்கு இருக்க இடம் இல்லாம விரட்டி அடிச்சவங்க எல்லாம் இன்னைக்கு அத்தை முறை கொண்டாடுறாங்க. அத்தை முறை வெக்கம் இல்ல? இந்த என் பேச்சு எடுத்த மானம் கெட்டு போகும். அந்த குழந்தை உன் வீடு தேடி வந்த நேரத்துல வச்சு காப்பாத்துனியா? எங்க வீட்டுக்கு தானே விரட்டி விட்ட? பாத்தி அந்த வாயாடி பேசுறத கேட்டுக்கிட்டு நிக்கிறே. நீ ஒரு ஆம்பளையா? குழந்தைக்கு சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க. ஐயாவை பார்க்கணும். சரி சரி, நீ போ, நான் வந்துட்டேன். என்னங்க என்னங்க கேட்டீங்களா விஷயத்த? குழந்தைய தேடி அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்களா? அப்படியா? இதுல என்ன உங்களுக்கு இவ்வளவு சந்தோஷம்? இதுலயே உனக்கு இவ்வளவு வருத்தம்? நாங்க போடாத பத்திரிகை இல்ல, எங்க டிபார்ட்மெண்ட்ல தேடாத இடம் இல்ல. இப்ப அவங்களே வீடு தேடி வந்திருக்காங்கன்னா இதை விட வேற என்ன சந்தோஷம் வேணும்? என்ன வீடா குஸ்தி பள்ளிக்கூடமா? ஏன் இங்க வந்து சண்டை போடுறீங்க? நீங்களா யாரு? சொல்றதுல இருக்கிற ஒத்துமை உங்க நடத்தையில காணோமே. ஆமா, எங்க இப்படி எல்லாரும் கூட்டமா வந்திருக்கீங்க? என்ன இப்படி கேக்குறீங்க? பேப்பர்ல பார்த்தோம், புறப்பட்டு வந்துட்டோம். நாங்க எல்லாரும் ஏதாவது நல்லது கெட்டது நடந்தா தான் ஒண்ணு சேருவோம். நீங்க யாரம்மா? என் பேரு ஆண்டாளம்மா. குழந்தைக்கு இருக்கிற ஒரே ஒரு பாட்டி. நான் தான் இவர் பொண்டாட்டி. குழந்தைக்கு தாத்தா. நான் தான் இந்த குழந்தையோட மாமன். இவ என் பொண்டாட்டி. நான் ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியன். 11 குழந்தைக்கு தகப்பேன். பேரு தர்மர். ரொம்ப வறட்சி. இதுக்கு மேல நான் சொல்ல மாட்டேன். நான் தான் வட்டிக்கடை வடிவேலு. அந்த குழந்தைக்கு சின்ன மாமன். பணத்தோட அருமை தெரிஞ்சவன். இப்ப தெரிஞ்சிருப்பீங்க அந்த குழந்தை எங்க இருந்தா நல்லதுன்னு. குழந்தைய
உரியவங்க கிட்ட ஒப்படைக்க வேண்டியதான் என்னுடைய கடமை. லட்சுமி யார்கிட்ட இருக்குன்னு சொல்லுதோ அவங்க கிட்ட தாராளமா இருக்கலாம். பொண்ணா பிறந்தையனே உன்னை நான் புரிஞ்சுக்காம விட்டுட்டேனே. பின்னாடி போங்க. லட்சுமி, இவங்களை எல்லாம் யாருன்னு தெரியுதாமா? ஓ, தெரியும் மாமா. என் கண்ணு ராஜாத்தி. ஓ, அன்னைக்கு நீ தானே அடிச்ச. லட்சுமி, அன்னைக்கு நீ தானே போடு சொன்ன. பாப்பா, நீ தானே பேய் நான் என் திட்டுன. குழந்தை சொல்றத நம்பாதீங்க. அதுக்கு என்னங்க தெரியும்? ஏதோ இத்தனை நாளா குழந்தைய ஆதரிச்சு வச்சிருந்தீங்க, அதுக்கு ஒரு 5-10 எடுத்துங்க. மிச்சத்தை எங்கிட்ட கொடுத்தீங்கன்னா ஆளுக்கு கொஞ்சமா பிரிச்சு எடுத்துக்கிட்டு ஊர் பக்கம் போய் சேர்ந்துருவோம். என்னடா? ஆமண்ண. அனாதையா இந்த குழந்தை வந்தப்போ அடிச்சு விரட்டுன நீங்க இப்ப பணம் வந்திருக்கு தெரிஞ்சதும் நான்தா மாமா, நான்தா தாத்தா, நான்தா பாட்டின்னு சொந்த கொண்டாட வந்திருக்கீங்க. நீங்க சொந்தக்காரங்க. என்ன சார் அனாவசியமா பேசுறீங்க? எங்க குழந்தைய எங்க கிட்ட கொடுங்கன்னா கொடுக்க வேண்டியதானே உங்க டியூட்டி. எங்களுக்கு சட்டம் தெரியும் சார். 37-13 என்னுடைய துப்பாக்கியில தோட்டார பிட்டு வா. இதுக்கு எதுக்கு துப்பாக்கி தோட்டாவல்லாம்? அவன் என்னமோ தெரியாம பேசிட்டான். நீங்க என்ன சொல்றீங்க? நான் கண்ணை மூடி 1, 2, 3ன்னு சொல்வேன். கண்ணை திறந்து பார்க்கும்போது இங்க ஒருத்தர் இருக்கக்கூடாது. சொல்லுங்க. 1, 2, 3. அண்ணாத்த, நீ இங்கேயா கீரை? உடம்புக்கு என்னய்யா? காய்ச்சல் அடிக்கு சுத்தமா. அதான் உன்னை சோத்து கடை பக்கம் ஆளையே காணோம். நான் நீ சோறு துண்ண துட்டு பாக்கி வச்சுக்கின்னு கீரிய அத வாங்கிக்கின்னு போலாம்னு வந்தேன். நீ என்னடான்னா கைய கால முடக்கிக்கு நீங்க குந்திக்கின்னு கீர சோறு துண்ணி அண்ணாத்த. எனக்கு எதுக்குமா சோறு? என் குழந்தைய பார்க்காம பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். லட்சுமி எங்க போனாலும் என்ன ஆனாலும். நல்ல ஆளியா நீ. பெத்த புள்ள செத்து புட்டால அராவர்ல அத்தை மறந்து புட்டு கப்பு கப்பா சோற தின்னுட்டு குழந்தை கால் சினிமா பார்க்க கொட்டையில குந்திக்கு நிக்கிறான். நீ என்னடான்னா அந்த அனாதி குட்டிக்காக அழுதுக்கு நிக்கிறிய முடி என்னாத்த. இப்பம்மா நான் ஏற்கனவே நொந்து போயிருக்கேம்மா. என்னையா நியூஸ் தெரியுமா? நியூஸ் என்ன? உன் சின்ன குட்டியை பத்தி பேப்பர்ல நியூஸ் போட்டுருக்கான்பா. என் லட்சுமி பத்தியா? என்ன போட்டிருக்கான்? ஆமா, அந்த குட்டியை பெற்றவங்கள டிபார்ட்மெண்ட்ல தேடிக்கிட்டு இருக்காங்களாம். என்ன அழியா நீ? அந்த துட்ட நீயும் துண்ணல, எங்களையும் துண்ண உள்ள. என் லட்சுமி எங்க இருக்கான்னு உனக்கு தெரியுமா? வரலாமா? மறுக்கிடாதே, இப்போ வரலாமா? மறுக்கிடாதே. Dude. அத்தை, அத்தை. தேடிதாமா ஓடோடி வந்தேன். எப்படிமா இருக்கே? நல்லா இருக்கியாமா? வீட்டுக்குள்ள வா மாமா. போலீஸ் மாமா நல்லா சும்மா வா மாமா. பாப்பா, இது யாருமா? கண்ணே மாமா. கும்பிடுறது. வாங்கய்யா, உள்ள வாங்க. வாங்க. முள்ள முள்ள. இப்படி உட்காருங்க. வேண்டாங்க. பரவாயில்ல, உட்காருங்க. லட்சுமி உங்களை பத்தி அடிக்கடி சொல்லுவா. லட்சுமி ரொம்ப கெட்டிக்கார பொண்ணுங்க. எங்கம்மா இருக்க? அப்ப யார்கிட்டையும் பழக மாட்டாங்க. பழக நான் மறக்க மாட்டேன். பழகணுங்களும் அவளை மறக்கவே முடியாதுங்க லேசில. நீங்க சொன்னது 100க்கு 100 உண்மை. ஐயா,
குழந்தை அவங்க அப்பா அம்மாவை நினைச்சு ரொம்ப ஏக்கமா இருந்தது. நானும் குருடன், கண்டுபிடிச்சு கொடுக்க முடியல. அவங்க அப்பா அம்மாவை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சிருங்களா? இது வரைக்கும் கிடைக்கல. யாராரோ சொந்தம் சொல்லி வந்துட்டு போறாங்க. ஆனா அவங்க பேச்சில எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. லட்சுமியை சீக்கிரமா அவங்க தாய் தகப்பன்ட்ட ஒப்படைச்சிட முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஐயா, அது ஒண்ணே போதும். நான் வரட்டுங்களா? மாமா நானும் கூட வரேன். வேண்டாம்மா, நான் எங்கேயோ இருக்கேன், அங்கெல்லாம் நீ வரக்கூடாது. மாமாவும் அத்தையும் உண்மையில ரொம்ப பிரியமா இருக்காங்க. உன்னை அடிக்கடி வந்து நான் பாத்துக்கிறேம்மா. என்ன ஐயா, நான் அடிக்கடி வந்து லட்சுமி பாக்குறதுல உங்களுக்கு ஆட்சேபம் ஒண்ணும் இல்லை? நோ நோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. நீங்க எப்ப நினைச்சாலும் இங்க தாராளமா வரலாம். ஐயா, நான் போயிட்டு வரேங்க. லட்சுமி, நல்லா இருக்கு. இவளுக்கு சொந்தக்காரன் வந்தவனுக்கெல்லாம் கண்ணை கொடுத்த கடவுள் இதயத்தை குருடாக்கிட்டார். கண்ணை எனக்கு நல்ல இதயத்தை கொடுத்துட்டு கண்ணை குருடாக்கிட்டார். அப்பா அம்மாவை அடிக்கிறாங்கப்பா. அம்மாவை அடிக்காதான்னு சொல்லப்பா. கல்யாணி, நீ உயிரோட இருக்கணும்னா அந்த சக்கரை கையெழுத்து போடு. என்ன ஏன் இப்படி கொடுமைப்படுத்துறீங்க? நீ இந்த குழந்தைக்கு தாயா இருக்கிறதுனாலதான் கையெழுத்து கேட்கிறோம். நீ போட்டு அடுத்த நிமிஷமே பாஸ்கர் போல தயாராகும். எங்களுக்கும் பணம் கிடைக்கும். ஐயா, ஒரு சின்ன சந்தேகம். இந்த செக்கில கையெழுத்து போட அவர் யாரு? பாஸ்கர், நீ யாருன்னு கேக்குறாப்பா. இந்த குழந்தைக்கு தகப்பன்னு சொல்லு. என்ன சொன்னீங்க? இத்தனை வருஷமா என்ன மனைவின்னு ஏத்துக்க விரும்பாத உங்க மனசு இப்ப மட்டும் இந்த குழந்தைக்கு தகப்பன்னு சொல்றதுக்கு எப்படி இங்க துணிஞ்சது? கல்யாணி, எல்லாரும் என்னை இப்படி கொடுமைப்படுத்துறாங்க. அதை பார்த்துக்கிட்டு கல்லா நிக்கிறீங்களே. தனக்கு சொந்தமான ஒரு பெண்ணை அடுத்தவங்க தலை நிமிர்ந்து பாக்குறத கூட சகிக்காத இந்த மண்ணுல நீங்க எப்படி இங்க பிறந்தீங்க? உங்களை பார்த்து ஒரு நிமிஷம் என் புத்திய சிதற விட்டேன். அதுக்கு பைத்தியக்காரிங்கிற பட்டத்தை நீங்களே எனக்கு கொடுத்துட்டீங்க. அதுக்கு மேல வாழ விரும்பாம சாக துணிஞ்சு அப்ப தகப்பனை போல வந்து அந்த தர்மலிங்கையா என்ன காப்பாத்தினார். சாகிறது முட்டாள்தனம், அவரை கண்டுபிடிச்சு வாழ்றதாமா புத்திசாலித்தனம்னு சொன்னார். அந்த நம்பிக்கையோட புறப்பட்டேன். எதிர்பாராத விதமா உங்களை சந்திச்சேன். ஆனா நீங்க உயிருள்ள வரைக்கும் திருந்த மாட்டீங்கன்னு இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு கையெழுத்து தானே வேணும், குழந்தை வேண்டாம், மனைவி வேண்டாம், பணம் தான் வேணும். எனக்கு என் குழந்தை தான் வேணும். ஏன்னா நான் சுமந்து பெத்தவன், எனக்கு தான் தெரியும் அந்த அருமை. இந்தாங்க. லட்சுமி, உங்க அப்பாவை பார்த்தா என்ன கேட்பேன்னு சொல்லுவேன்? முத்தும் குடி கேட்கவே மாட்டேன். லட்சுமி, உங்ககிட்ட கடைசியா ஒண்ணு கேட்டுக்கிறேன். இனிமேலாவது இந்த மாதிரி தவறான பாதையில போக வேண்டாம். நீங்க எங்களைத்தான் காப்பாத்தல, உங்களையாவது காப்பாத்திக்கிங்க. பைத்தியக்கார். பாஸ்கர், அந்த செக்கில் சீக்கிரம் கையெழுத்து போட்டு கொடுப்பான். என்ன அப்படி பாக்குற? சீக்கிரம் கையெழுத்து போடு. சங்கர், இது என் குழந்தைக்கு வந்த பணம், என் மனைவிக்கு சொந்தமான பணம், என் குடும்பத்தை சேர வேண்டிய பணம். என்னப்பா விளையாடுற? மனைவியாவது குழந்தையாவது அந்த பாசத்துக்கெல்லாம் இங்க இடம் கிடையாது. இது பிசினஸ்.
மரியாதையா கையெழுத்து போடு. சங்கர், பிக் பாக்கெட் அடிக்கிறவன் கூட தன் பாக்கெட்ல இருந்து திருட மாட்டான்ப்பா. பாஸ்கர், ஐ எம் சாரி, என்னால முடியாது.